பெருமாளையும் சிவனையும் இப்படியே விட்டுட்டீங்களேங்க. வாராச அன்பர்களுக்கு வணக்கம். இதை நான் இந்த ஊர்ல தான் கேள்விப்படுறேன். இங்க நம்ம விநாயகர் கோவில் கற்கோவிலாவே அமைஞ்சிருக்குங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு முருகன் கோவில். முருகன் சிலையெல்லாம் கிடையாது. அந்த ஒத்த வேலை வச்சு இந்த மொத்த முருகன் கோயில் உருவாயிருக்கு. ஷெட்டு போட்டு இவங்களே வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. பங்குனி உத்திரம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க. அதுக்காக போஸ்டர்லாம் அடிச்சிருக்காங்க பாருங்க. அதுக்காக போடப்பட்ட மேற்கூரைக்குள்ளதான் இப்ப இந்த சிவனா இருக்கட்டும், அவர் பின்னாடி இருக்க பெருமாளா இருக்கட்டும், 2 பேருமே இந்த மேற்கூரையில தான் இருக்காங்க. அந்த பங்குனி உத்திரத்துக்கு மாதிரி அதுவுமே கிடையாது. ரொம்ப வெயிலையும் மழையிலையும் நனைஞ்சிட்டு இருந்த திருமேனிங்க அது. இப்ப இந்த மேற்கூரையை எப்ப வேணாலும் கலட்டிடுவாங்க. இந்த ஊருக்காரங்க சொன்னாங்க இது வாடகைக்கு போடப்பட்டது தானா. அதனால மறுபடி இந்த சிவனா இருக்கட்டும், அந்த பெருமாளா இருக்கட்டும், வேத்த வெளிக்கு போயிடக்கூடாதுங்க. அதுக்காகவே இந்த பதிவை நான் பதிவிடுறேன். ஊரே விரைவில் 2 பேருக்குமே இந்த ஊருக்காரங்க ஒத்த வேலைக்கு ஒரு ஷெட்டை எழுப்பியிருக்கீங்க. அது ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம். இவ்வளவு பெரிய திருமேனிகளை தயவு செய்து மறுபடி வெட்ட வெளியில விட்டுற வேணா ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறேன். சிவனுக்கு பின்னாடியே பெருமாள் இருக்காரு. நான் அப்படியே ஒரு இது வச்சு காட்டுறேன் பாருங்க எப்படி அமைஞ்சிருக்கு. இது நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இங்க உள்ள பெருமாளுக்கும் சிவனுக்கும் திருப்பணி நடக்கணும்னு நம்பி இந்த வீடியோவை போடுறேன். நன்றி.